இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். டிஎம்கேவோட தேர்தல் வாக்குறுதிகள் சாத்தியமா இல்லையா? இது வெறும் தேர்தலுக்காக சொல்ற வார்த்தை ஜாலமா இல்ல நிஜமாவே செயல்படுத்த முடியுமா? வாங்க இத பத்தி ஆழமா ஒரு அலசல நாம இப்போ பார்க்கலாம். மாசம் 2000 ரூபாய், வருமானம் 8000 ரூபாய். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா இது நிஜமாவே நம்ம கைக்கு வந்து சேருமா இல்ல வெறும் வாக்குறுதியோட நின்னுடுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மள மாதிரி பல பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதான். வாங்க இதோட உண்மைத்தன்மை என்னன்னு கொஞ்சம் தோண்டி துருவி பார்க்கலாம். ஓகே, இந்த திட்டங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு டீப்பா அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்ன பெரிய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்துடலாம் இல்லையா? பாருங்க, பெண்களுக்கு மாசம் 2000 ரூபாய், அப்புறம் 10 லட்சம் புது வீடு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் பிளஸ் 1000 ரூபாய் உதவி, விவசாயிகளுக்கு விலை உயர்வுன்னு அப்பாடா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துலயும் இப்ப ஹாட் டாபிக் எதுட்டும். இப்போ அந்த 2வது ஆப்ஷனுக்கு வருவோம். எலக்ட்ரானிக்ஸ் கூப்பன் திட்டம். இது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு உங்களுக்கு தேவையான ஃபேன், மிக்சி, கிரைண்டர்னு வாங்கிக்கலாம். இங்கேயும் ஒரு விஷயம், இதுவும் நேரடி பணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு பொருட்களை வாங்கி அதை கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய வேலை. அது ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச். எல்லாருக்கும் ஒரே டைம்ல கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம். அதனால இதுவும் கண்டிப்பா பேஸ் பை பேஸா, அதாவது படிப்படியா தான் நடக்கும். சரி, இந்த 8000 ரூபாய் கதையை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இப்போ பெரிய படத்தை பார்ப்போம். இந்த எல்லா வாக்குறுதிகளையும் மொத்தமா செயல்படுத்தணும்னா எவ்வளவு செலவாகும்? கவர்மெண்ட் கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா? ஏன்னா காசு இல்லாம எந்த திட்டமும் நடக்காது இல்லையா? இங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சும்மா சொல்லல. அந்த மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கே வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும். யோசிச்சு பாருங்க, இது ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும்தான். இப்போ இதோட அந்த 10 லட்சம் வீடு கட்டுற செலவு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப், விவசாயிகளுக்கு மானியம்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா ஸ்டேட் பட்ஜெட் மேல எவ்வளவு பெரிய ப்ரெஷர் வரும்னு நினைச்சு பாருங்க. இதுக்கு ஏத்த மாதிரி புதுசா வருமானத்தை உருவாக்கலனா இந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நாம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் திமுக கவர்மெண்ட் இந்த மாதிரி பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது நடக்கவே நடக்காதுன்னு நாம ஒதுக்கிட முடியாது. ஆனா உண்மையான சேலஞ்ச் என்னன்னா, இதை எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கொடுக்கறது தான். சோ நிஜம் என்னன்னா, இந்த திட்டங்கள் எல்லாம் நிச்சயம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் செயல்படுத்த முடியும். அதுதான் ரியாலிட்டி. சரி, இப்போ எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. ஃபைனல் வேர்டிட்க்கு வர வேண்டிய நேரம். கொடுத்த வாக்குறுதிக்கும் அது நடக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்புக்கும் நடுவுல நிஜ நிலைமை என்ன? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். மகளிர் உதவித்தொகை 2000 ரூபாய் நடக்கும், ஆனா பட்ஜெட்டுக்கு பெரிய செலவைக்கும் டைமும் எடுக்கும். அந்த 8000 ரூபாய் ஸ்கீம் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதுவும் டைரக்ட் கேஷ் கிடையாது. எப்படி பண்றாங்கன்னு பொறுத்து தான் இருக்கு. மத்த திட்டங்களும் சாத்தியம்தான், ஆனா எல்லாம் ஃபேஸ் பை ஃபேஸா தான் வரும். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது எதுவுமே அடுத்த நாளே நம்ம கைக்கு வரப்போற இன்ஸ்டன்ட் பெனிஃபிட் கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா செயல்படுத்த போற சப்போர்ட் ஸ்கீம்ஸ். இத ஒரு லாங் டேர்ம் விஷயமா தான் நாம பார்க்கணும். இந்த அனாலிசிஸ் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். இப்போ பந்து உங்க கோர்ட்ல இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டங்கள் எல்லாம் சொன்னபடி முழுசா நடக்குமா நடக்காதா? உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.